ஒரே ஒரு தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியான சின்னம்மா தான். கடக்கோடி தொண்டர்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? சண்டை போட முடியாது. அப்ப தேர்தல் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க? வாப்பா உனக்கு அங்க தேர்தலில் நாங்கள் பூத் ஆபீஸ்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி கொடுக்கும் பொழுது இன்னும் புத்தி தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய சட்டமன்றத்திலே பாடம் கற்பிக்க தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் சின்னமாட்ட இருக்கு. ஒட்டுமொத்த தொண்டர்களும் சின்னமாட்ட இருக்கிறாங்க. மேல்மட்ட நிர்வாகியை வைத்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீதிமன்றம் உத்தரவு இருக்கலாம், தேர்தல் ஆணைய உத்தரவு இருக்கலாம். ஆனா கடக்கோடி தொண்டருடைய ஆதரவு புரட்சித்தாய் சின்னமாட்டதா இருக்கு. ஆகவே சின்னமா வழி நடப்போம், எதிரியை வீழ்த்துவோம், துரோகியும் வீழ்த்துவோம். என்னுடைய பெயர் மார்ஷல் ஆர் ஐயாத்துரை. மக்களின் நலன் கருதி, தமிழகத்தினுடைய நலன் கருதி இன்றைக்கு ஒரே தலைவராக புரட்சித் தலைவிக்கு பின்னாலே ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி, தியாக தலைவி சின்னம்மா அவர்களை மட்டும்தான் தலைமை தாங்க முடியும். தமிழகத்திற்கு ஒரு தலை சிறந்த தலைவியாக முடியும். அவரால் தான் தமிழகம் முதன்மை மாநிலமாக நிற்க முடியும். அம்மா சின்னம்மா அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும். அவருடைய தலைமை நமக்கு வேண்டும். அதன் மூலமாக தமிழக மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழகம் நலம் பெற வேண்டும். என் பேர் சுகுமாரி. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். அம்மா நேற்று கட்சியை ஆரம்பித்தாங்க. சின்னம்மா அவங்க எப்பயுமே பெண்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்றதுனால நாங்கள் அம்மாவோட இணைந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவோட கட்சியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். எப்பயுமே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நாங்கள் அதிமுக உறுப்பினராக இருந்திருக்கோம். அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ அம்மா கட்சி ஆரம்பித்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாவோட இணைஞ்சு செயல்படுறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எஸ் மகாராஜன், சக்தி மங்கலம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று புதிய கட்சியை அறிவித்துள்ளார்கள். நாங்கள் இந்த கட்சியில் ஏற்கனவே 30 வருடமாக பணியாற்றியும் கட்சி பிளவுபட்ட காரணத்தினாலும், ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும், சரியான தலைமை இல்லாத காரணத்தினாலும் இதுவரை ஆர்வம் இல்லாமல் இருந்தோம். புரட்சி தாய் புதிய கட்சி ஆரம்பித்தவுடன் எங்களுக்கு புதிய தெம்பு பிறந்து விட்டது. நீ தமிழகம் நம் கையில் தான். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து தொண்டர்களும் ஒன்று சேர வேண்டும். புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். இதற்கு நாங்கள் அனைவரும் உறுதியாக துணை நிற்போம். அம்மா தலைமையில் இணைவோம், ஒன்று சேருவோம், வெற்றி காண்போம். துரோகத்தையும் எதிரியையும் வீழ்த்தி வெற்றி வாகை சுடுவோம்.